வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பக்கா நம்ம ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற மாதிரி பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க பிரெட் ஆம்லேட் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது ஆட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மயோனைஸு. மயோனைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். மேலே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், அதை வெட்டி இதில் ஆட் பண்ணிடலாம் ஜாரில். அடுத்து 2 பெரிய பல் பூண்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். 2 சின்ன பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட பச்சை மிளகா பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/4 பங்கு கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 கட்டு புதினா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் புதினா பார்த்தீங்கன்னா இந்த தண்டோட தான் ஆட் பண்ணுவேன். இந்த தண்டுலேயும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் செமி கண்டிஷனாக அரைச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமனில் 1/4 மட்டும் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன், 2 பிஞ்ச் இருக்கும் இது. தயிர் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பிரெட் ஆம்லேட் செய்ய தேவையான பேன் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த எக்கை ஆட் பண்ணிடலாம். எக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பேன் ஃபுல்லாக. எக்கு வந்து நல்லா நம்ம பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் ஆட் பண்ணுறேன். சாண்ட்விச் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது, ஓகேங்களா? ஸோ பிரெட் ஆம்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நார்மல் ஸ்வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த க்ரீன் சட்னி அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கை வந்து சைடில் இருந்து பொறுமையாக எடுத்து மடித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க, பார்த்து பொறுமையாக பண்ணணும், இல்லாட்டி கிழிஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். இதில் நான் ஏன் மடிச்சு விட்ட பிறகு இதை அப்ளை பண்ணுறேன்னா, நீங்கள் க்ரீன் சட்னி மேலேயே இதை அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டும் மிஸ் ஆயிரும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு. அதனால எக்கை மடித்து விட்ட பிறகு எப்பயும் இதை அப்ளை பண்ணுங்கள், சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஒரு தனி லேயராக இருக்கும். மயோனைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூட குறைய. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சீஸ் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சீஸ் போட்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றது பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து சீஸ் ஆட் பண்ண உடனே நம்ம பிரெட்டை திருப்பி போட்டுக்கலாம்.
பிரெட்டை இந்த மாதிரி அழகாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த சைடு ஒரு 15 செகண்டு, அந்த சைடு ஒரு 50 செகண்டுன்னு சொல்லி ஒரு 2-3 தடவை பெரட்டி போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம உள்ள சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும், சாப்பிட நல்லாயிருக்கும். அப்போ தான் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த பிரெட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஸ்ட்ரீட் ஸ்டைல் நம்ம டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த பிரெட் ஆம்லேட்டை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற லைக்கும் உங்களோட ஆதரவும் தான். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.